பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய ராணாவுக்கு அவங்களோட சொந்த வீட்ல இருந்து பொட்டி ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பொட்டியில ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. அத பார்த்துட்டு ராணவ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வார வீக்லி டாஸ்க்ல ராணவ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடிபட்டு இருந்துச்சு. இதனால அவரோட ஹேண்ட்ல இன்ஜுரி ஆகியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அவர் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல இப்ப அவரு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில ராணவ் அவர்களோட பெற்றோர் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவர் எப்படி இருக்காரு, ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் டீம்ட்ட ஒரு சில ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. மேலும் பிக் பாஸ் டீமுமே அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் பிக் பாஸ் டீமுமே அவங்களோட ஃபேமிலி கிட்ட அவருக்கு முக்கியமான விஷயங்கள் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ்ல எப்போதுமே வீக்லி மட்டும்தான் அவங்களுக்கு வீட்டில இருந்து பெட்டி வரும். அதுல ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனா இந்த தடவை இவருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அவர் எப்பவும் போல போடுற டிஷர்ட் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம். ஸோ ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்லாம் இருந்தால் அனுப்புங்க. அண்ட் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து அவர் வந்து ரெகுலராக ஏதாவது மெடிசன் எடுத்துப்பாரா, இல்லை அவருக்காக ஏதாவது மெடிசன் இருக்கா, வேற ஏதாவது அவர் பர்சனலாக அவரோட ஹெல்த்துக்காக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 2 விஷயங்களையுமே பிக் பாஸ் டீம் சொல்லவும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதை தாண்டி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, நீ வந்து கவலைப்படாத, எப்போதுமே அவங்க கூட நான் இருக்கோம், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ விளையாடு, இல்லைனா பரவாயில்ல அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதை பார்த்தா ராணா அவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஹாப்பி ஆவார். இதுக்கு இவங்களுக்காக விளையாடணும் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிக்வெஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொருளையும் சேர்த்து தான் பெட்டியோட வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் தெரிய வந்துச்சு. ராணாவுக்காக இந்த சீசன்லேயே முதல் முறையாக இது நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மணி டாஸ்க் தான். மணி டாஸ்க் நமக்குமே ரொம்பவே பிடிக்கும். பணப்பெட்டியை வந்து நடுவில் வச்சிருவாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பணம் ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு பணத்தை யார் வேணால் விருப்பப்பட்டவங்க எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இந்த சீசனில் யாருப்பா பணம் எடுக்கிறதுக்கு ஈகராக வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஆளாக ஜெஃப்ரியை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ரஞ்சித் சார்கிட்ட போயிட்டு அவர் ஒரு சில விஷயம் பேசினார். எனக்கு என்னமோ வந்து என் பேர் டேமேஜ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருக்கிறதுக்குள்ளே நான் அந்த வீட்டில் நல்லபடியாக இருந்துட்டு போகணும். அதே நேரம் எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. ஸோ நான் மணி டாஸ்க் வந்தால் மணி எடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். மேலும் மணி டாஸ்க் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருந்தார். இதே போல் இன்னொரு ஆள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். எனக்கு தெரிஞ்சவர் சும்மா போக மாட்டார். மணி பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரெடியாக இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நபர்கள் இந்த சீசனில் பணம் எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் யாரும் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.